ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்து சமய அறநிலைத்துறையில தான் வந்து பாருங்க உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் இல்லாம தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. ஸோ கல்வி தகுதி வந்து நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 8த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரிய பொறுத்தவரைக்கும் 15,700 இருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். எக்ஸாம் இல்லாம உங்களுக்கு டைரக்ட்டா வந்து நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்க போது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 20 மார்ச்க்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டீடெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு அரசுலருந்து பாருங்க இந்து சமய அறநிலைத்துறையில தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல 2 விதமான கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஓட்டுநர் கேட்டகரிக்கும், அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கும் உங்களுக்கு போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஓட்டுநர் கேட்டகரிக்கு வந்து சேலரிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 19,500 இருந்து 62,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். கல்வி தகுதி வந்து 8ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். 8த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க லைட் மோட்டார் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசென்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும். நல்ல உடற்தகுதியோட நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்து அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா 15,700 இருந்து 50,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து பாருங்க 8ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தா விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன சுழற்சி அடிப்படையில வந்து பாருங்க உங்களுக்கு வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. ஓட்டுநர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா ஆதி திராவிடர் அறிஞரினர் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆதரவற்ற விதவை வந்து இதுக்கு எலிஜிபிள். அதே அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க, நீங்க வந்து பொது போட்டி தான். ஸோ நீங்க வந்து பார்த்தோன்னா, ஜெனரல் கேட்டகரியா இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வயது வரம்ப பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சமா வந்து பாருங்க நீங்க எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவா இருந்தா 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எம்பிசி, டிஎன்சி, பிசியா இருந்தா பாருங்க, உங்களுக்கு 34 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நீங்க இந்து சமயத்த சார்ந்தவரா நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து நீங்க எப்படி விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும்னா, ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, விண்ணப்ப படிவத்தினை உதவி ஆணையர் அலுவலகத்தில நீங்க நேர்ல போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லன்னா, டிஎன்ஹெச்ஆர்சி வெப்சைட்ல கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஆனா டிஎன்ஹெச்ஆர்சி வெப்சைட்ல வந்து பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் ஒண்ணும் ஜெனரேட் ஆவல. நீங்க டைரக்ட்டா போய் நீங்க அப்ளிகேஷன் வந்து வாங்கிக்கோங்க. உதவி ஆணையர் அலுவலகத்தில நீங்க நேர்ல போய் அப்ளிகேஷன வாங்கி, கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிட்டு, என்னென்ன சர்டிபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. இணைத்து அனுப்பப்பட வேண்டிய விபரங்கள் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க செல்ஃப் அட்டஸ்டடா வந்து அப்ளிகேஷனோட நீங்க இணைச்சுக்கோங்க. இதுல முக்கியமா வந்து பார்த்தோன்னா, லாஸ்ட்டா குடுத்துருக்காங்க பாருங்க. சுய விலாசமிட்ட ரூ. 25க்கான தபால் தலை ஒட்டிய உரைன்னு குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா, ஒரு எம்ப்டி போஸ்ட் கவர் வாங்கி, உங்களோட அட்ரஸ வந்து எழுதிட்டு, ரூ. 25க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி, அந்த கவரையும் வந்து இதில இணைச்சு நீங்க வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அத மறந்துறாதீங்க. முக்கியமா வந்து பார்த்தோன்னா, நீங்க வந்து அந்த போஸ்டல் கவர் நீங்க அனுப்பக்கூடிய கவர்ல வந்து மேல வந்து எந்த போஸ்ட்க்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மேல மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா, அந்த தபால் இதில வந்து உரையில வந்து பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர் பணியிடம் அப்படிங்கிறத வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். அதேமாரி ஓட்டுநர் பணியிடங்கிறத வந்து நீங்க மென்ஷன் பண்ணி தான் நீங்க வந்து அனுப்பணும். அதையும் பார்த்துக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 20 மார்ச்க்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 20 மார்ச் தான் அதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நேர்முக தேர்வு மட்டும் தான் உங்களுக்கு வந்து வைப்பாங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.